புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க உள்ளோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களின் வளர்ச்சி குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் குழு அளித்த அறிக்கையை நிராகரிக்குமாறு பிரதமர் மன்மோகன் சிங்கை முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். உண்மைக்கு மாறாக அந்த அறிக்கை உள்ளதாகவும், தமிழகம் வளர்ந்து வரும் மாநிலம் என்பதே உண்மை என்றும் இன்று எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 66 பேர் இன்று சொந்த ஊர் திரும்பினர். அவர்களே உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். நாகை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 31 மீனவர்கள் கடந்த ஜூலை 30ஆம் தேதியும், பாம்பன் மீனவர்கள் 35 பேர் ஆகஸ்ட் 26ஆம் தேதியும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பதா வேண்டாமா என்பது குறித்த முடிவை மத்திய அரசு உரிய நேரத்தில் எடுக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் மத்திய அரசு எடுக்கும் முடிவு இலங்கை தமிழர்களின் நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு ஆளுநர் ரோசையா, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. உயர்நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் குடும்பத்தினரோடு காந்தி சிலை முதல் கண்ணகி சிலை வரை பேரணியாக சென்றனர். கூடங்குளம் அணு உலையை மூட வலியுறுத்தி அணு உலைக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை, கடலூர், ஈரோடு, செங்கல்பட்டு, பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தங்கள் பகுதிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என கூறி நாகை மாவட்ட விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 2 மாதங்களாகியும் நரிமணம், பூதங்குடி, கோபுராஜபுரம், உத்தம சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதிதாக கட்டப்பட்ட சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்தில் 4வது முறையாக மேற்கூரை விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒரு சில பயணிகளுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுவது இது 4வது முறையாகும். கடலூர் மாவட்டம் மேல்குமாரமங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றில் விதிகளை மீறி மணல் அள்ளிச் சென்றதாக கூறி 50க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயன்பாட்டில் இல்லாத ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்தவெளி கிணறுகளை உடனடியாக மூட மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் உத்தரவிட்டுள்ளார். பயன்பாட்டில் உள்ள கிணறுகளை சுற்றி 3 அடி உயரத்துக்கு தடுப்புச் சுவர் அமைக்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆரணியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி பலியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற MP, MLAக்களை பாதுகாக்கும் அவசர சட்டத்தை திரும்பப் பெறுவது என மத்திய அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அவசர சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள மசோதாவையும் திரும்பப் பெற இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 144வது பிறந்த தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான ராஜ்காட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றுள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை சீரமைக்க 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரில் 1 லிட்டரை கூட குறைக்க மாட்டோம் என்று கூறிய அவர், அணையின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றார். டெல்லி, மும்பை உள்ளிட்ட 4 நகரங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து இந்த நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் டெல்லி, மும்பை, புனே, ஹைதராபாத் ஆகிய 4 நகரங்களில் தாக்குதல் நடத்தி சிறைகளில் உள்ள தீவிரவாதிகளை விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கிராமம் ஒன்று பாகிஸ்தான் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக வெளியான செய்தியை
இந்திய ராணுவம் மறுத்துள்ளது. எந்த பகுதியும் ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை என கூறியுள்ள ராணுவம், கெரான் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பெல்ஜியம் மற்றும் துருக்கி நாடுகளில் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி டெல்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றார். அவரை பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வழி அனுப்பி வைத்தனர். சுற்றுப்பயணத்தின் போது கல்வி, இரு நாட்டு உறவுகள் குறித்து பிரணாப் முகர்ஜி சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் ராகிங் புகார் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளை ராகிங் செய்த புகாரின் பேரில் 4 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார் பற்றி பல்கலைக்கழக நிர்வாக தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டது. ஆந்திராவை பிரித்து தெலங்கானா உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து சீமாந்திரா பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான கவலைகளை மத்திய அரசு உணர பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் ஆந்திர தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக டெல்லியில் அத்வானியின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆந்திர பாஜக தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். குடியரசுத் தலைவரின் பாதுகாவலர் படைக்கு ராஜபுத்திரர்கள் மற்றும் ஜாட் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் ராணுவம் தெரிவித்துள்ளது. நடைமுறை தேவையை கருத்தில் கொண்டே இது பின்பற்றப்படுவதாக கூறியுள்ள ராணுவம், இதில் ஜாதி மத பாகுபாடு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதை விஸ்வ இந்து பரிஷத் கண்டித்துள்ளது. அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று கூறியுள்ள அந்த அமைப்பு, தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பாரபட்சமற்ற நடவடிக்கைகளை இது சீர்குலைத்துவிடும் என்று தெரிவித்துள்ளது.